வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பழம்பொரி, பழம் பஜ்ஜின்னு சொல்கிறது தான். இது வந்து ஏத்தம்பழம்னு ஒன்று பெரிய பழம் கிடைக்கும், நேந்திரம் பழம். இது இந்த கேரளா, நாகர்கோவில், கன்னியாகுமரி சைடில் கிடைக்கக்கூடிய பழம். நிறைய சத்து உள்ளது. இந்த பழத்தை வாங்கிக்கோங்க. இதில் பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அது போக ரைஸ் ஃப்ளார், நமக்கு அரிசி மாவு வேணும், இட்லி பேட்டர் வேணும், இட்லி மாவு இருந்தாலும் எடுத்துக்கோங்க, அதுவும் வேணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது மைதான்னு சொல்கிறது, அல்லது வந்து நீங்கள் வீட் ஃப்ளார் எடுத்துக்கலாம், கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் கோதுமை மாவு மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதனாலேயோ என்னவோ என்னோடய இது ஃப்ரை பண்ண பிறகு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இருந்தது. கொஞ்சம் ரைஸ் பொடியும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் சால்ட் போடுறேன், ஏன்னா ஏற்கனவே இட்லி மாவில் இருக்கும், பார்த்துக்கோங்க. காடமம் பவுட்ரு ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். சுகர் வந்து இனிப்பும் நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும், பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இவ்வளவும் சேர்த்து லம்ஸ் இல்லாமல், நல்ல கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு இருந்தால் போதும். கொஞ்சம் திக்காக இருக்கணும், கோட்டாகிற மாதிரி பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சுகர் சேர்க்குறேன். சுகர் உங்களுக்கு தேவையான இது கொஞ்சமாக போட்டால் போதும். மேல் மாவில் மட்டும் சுகர் இருந்தால் போதும். ஏன்னா பழம் ஆல்ரெடி உள்ளே வந்து வெந்த உடனே கொஞ்சம் இனிப்பு கொடுத்துரும். ரொம்ப கொழன்னு இருக்கிற பழத்தை எடுக்காதீங்க, கொஞ்சம் கட்டியாக இருக்கிற பழமாக எடுத்துக்கோங்க. பழத்தை சைட் வைஸில் வந்து வெட்டுங்க, சைடில் குறுக்கால வெட்டுங்க. நீங்கள் வெட்டி இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும். ரொம்ப நம்ம பஜ்ஜி போடுற மாதிரி, நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போடுற மாதிரி பத்தலாவாக ரொம்ப மெல்லிசாக வெட்டக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற மாதிரி வெட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெயை நல்லா முதல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உள்ளே, ஏன்னா பழமும் கொஞ்சம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா டிப் பண்ணி போடுங்க. இந்த கோட் பண்ணணும் ஃபுல்லாக, அந்த இதில் நல்லா முக்கி எண்ணெயில் போட்டு எல்லா பக்கமும் வர்ற மாதிரி பொரித்து எடுத்துருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. ஒரிஜினல் கேரளா ரெசிப்பியில் 1 கப்பு மைதா மாவை எடுத்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் பொடி போட்டுப்பாங்க, ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா, இது ஆப்ஷனல் தான். சால்ட் கொஞ்சம் போட்டுப்பாங்க, டர்மரிக் பவுட்ரு ஒரு பிஞ்சு போட்டுப்பாங்க, காடமம் பவுட்ரு போடுவாங்க, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துப்பாங்க. அவ்வளோதான் சேர்க்குறது அவங்க. நான் வந்து இப்போ நான் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் செஞ்சு பார்த்தேன் நான். ஸோ அதனால் நான் கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன். இட்லி பேட்டரும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக அவங்க சேர்த்துருக்குறாங்க. இந்த வாழைப்பழத்தில் இது ரொம்ப நியூட்ரிஷியஸ்ஸு. இதை வந்து நீங்கள் பாயில் பண்ணி சின்ன பிள்ளைங்களுக்கு, ஒல்லியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா வெயிட் போடும். அது நல்ல ஹெல்த்தியான ஒரு வாழைப்பழம், பார்த்துக்கோங்க, ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப ஃபைபர் உள்ளது. இது விட்டமின் சி நிறையா இருக்குது, இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்ப நல்லது, கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது அப்பப்போ கிடைக்கும்போது வாங்கி சாப்பிடுங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள், அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். கலர் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு. டர்மரிக் பவுடர்லாம் போடவே இல்லை, நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட், ஈஸி, டேஸ்டி, டெலிஷியஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் என்னோடய சேனலில் நிறைய போட்டிருக்கிறேன், போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் வர இருக்குது. இந்த ஸ்பேஸை வாட்ச் பண்ணிகிட்ருங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.